வணக்கம் அன்பு நெஞ்சங்களே. நேற்று யூடியூப்பு அல்கோரிதம் பற்றி பார்த்தோம். இன்னைக்கு அதோட ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். அது என்னன்னா, அதுதான் வாட்ச் டைம். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நமக்கு வியூஸ் வந்தால் போதும் அப்படின்னு நினைக்காங்க. ஆனால் யூடியூப்பு அப்படி நினைக்காது. அது வியூஸை மட்டும் பார்க்குறது இல்லை, எவ்வளவு நேரம் பார்க்குறாங்க அப்படிங்கிறது தான் அது பார்க்கும். அதுதான் அந்த வாட்ச் டைம். வாட்ச் டைம் தான் நமக்கு ரொம்ப முக்கியமான தேவை. யூடியூப்புக்கு முக்கியம் எத்தனை பேர் கிளிக் பண்ணாங்கங்கிறது மட்டும் இல்லை, எவ்வளவு நேரம் பார்த்தாங்க அப்படிங்கிறது தான். அதனால் யூடியூப் இந்த வாட்ச் டயத்துக்கு எவ்வளோ நேரம் பார்த்தாங்கங்கிறது தான் அது பார்க்கும். உதாரணமாக சொல்லணுன்னா, ஒரு 1000 பேர் ஒரு வீடியோவை பார்க்குறாங்க, 10 வினாடியில் வெளியேறிடுறாங்க. வேற ஒரு வீடியோவை ஒரு 300 பேர் பார்க்குறாங்க, அதுக்கு ஒரு 4 நிமிஷம் வீடியோ. 300 பேர் பார்க்குறாங்க, ஆனால் 300 பேரில் ஒரு 200 பேர் முழுசும் பார்க்குறாங்க. அப்போ யூடியூப் எதை முக்கியமாக பார்க்கும்? 1000 பேர் பார்த்ததையா இல்லை 300 பேர் பார்த்ததையா? 300 பேர் பார்த்தது தான் யூடியூப்பு கணக்கில் எடுக்கும். புரியுதுங்களா? அதிக நேரம் பார்த்த அந்த 300 பேர் பார்த்த அந்த வீடியோ தான் மக்களுக்கு பிடிச்சிருக்கு, அது நல்ல செய்தி இருக்குது, அது நல்லதுன்னு யூடியூப்பு நினைக்குது. அதனால் அதைத்தான் அல்கோரிதம் மூலமாக மேலே கொண்டு போகும். அதனால் உங்கள் நோக்கம் வியூஸ் வாங்கிறதுக்கு மட்டும் இல்லை, அதிக நேரம் பார்க்க வைக்கிறதுக்குண்டான வீடியோவை நீங்கள் போடணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த வாட்ச் டைம் கிடைக்கும். அது மாதிரி பார்வையாளர்கள் அதிக நேரம் உங்கள் வீடியோவில் இருந்தால் யூடியூப்பு மேலும் பல வியூவர்ஸ்கிட்ட உங்களை கொண்டு சேர்க்கும், உங்கள் வீடியோவும் ட்ரெண்ட் ஆகும். அப்புறம் வீடியோவுக்கு தம்பனையில் வைக்கிற மாதிரி வீடியோ முடிஞ்ச உடனே அட்ராக்ஷனாக ஒரு எண்டு கார்டு வைங்க. வச்சா பார்க்குறதுக்கு லுக்காக இருக்கும், மக்களும் வியூவர்ஸும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பார்ப்பாங்க. அதை திரும்ப திரும்ப பார்க்குறது கூட ஒரு சான்ஸ் உண்டு. தான் போதும்னு வியூஸை துரத்தாதீங்க. மேக்சிமம் அதிகமாக உங்கள் வீடியோவை அதிக நேரம் பார்க்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அவங்க உங்கள் வீடியோவிலேயே தங்கிடணும், அந்த மாதிரி பண்ணுங்க. இடையில சில கேள்விகள்லாம் கேளுங்க. அப்புறம் சும்மா ஒரு வசன் நட மாதிரி பேசாமல் ஏற்ற இறக்கங்களோட ஒரு கதை மாதிரி சொல்லுங்கள். வியூவர்ஸு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பார்ப்பாங்க. ஒவ்வொரு 30-40 வினாடிகளுக்கும் இடையில ஒரு தகவல் சொல்லுங்கள். அப்புறம் இடையில ஏதாவது ஒரு கேள்வியை வைங்க. உதாரணத்துக்கு, இந்த வீடியோ கடைசியில் ஒரு முக்கியமான தகவல் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லுங்கள். அது என்ன தகவல் அப்படின்னு மக்கள் வியூவர்ஸு அதிக நேரம் முழு வீடியோவும் பார்க்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. சரி, அதுக்கு என்ன செய்யலாம்? ஆரம்பத்தில் ஒரு வலுவான ஹூக்கு, அப்புறம் தேவையில்லாத நீளமான இன்ட்ரோ வேண்டாம். மொத்தத்தில் நியூஸ் உங்களை அறிமுகப்படுத்தும், வாட்சை வச்சு உங்களை உயரத்துக்கு கொண்டு போகும். நன்றி, வணக்கம்.